ஸோ நம்ம எல்லாருமே ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? குறிப்பா ஹிஸ்டரி புக்ஸ்ல. மனிதன் வந்து ஸ்டோன் ஏஜ் கற்கால மனிதன் வந்து நிர்வாணமாக தெரிந்தான். மிருகங்கள் போல அலைந்தான் என்று பார்த்திருப்போம் இல்லைங்களா? இதெல்லாம் வரலாற்றில வரக்கூடிய பொய்கள், உருட்டுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து முதல் மனித நாகரிகம் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் வந்து மனிதனை பற்றி சொல்லும்போது, மனிதனை பத்தி கண்ணியமாக சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவங்க தங்க சொர்க்கத்துடைய இலைகளால் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய உடலை மறைத்துக் கொண்டார்கள். வெட்க உணர்வின் காரணமாக. ஆனா நவீன மேற்கத்திய உலகம் என்ன சொல்லுதுன்னா, பிரிமிட்டிவ் கேவ்மேன். அதாவது மிக காட்டுமிராண்டித்தனமான குகை மனிதன்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஒரு கற்பனையை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இதை அல் குர்ஆன் மறுக்குது. ஆராஃப் உடைய 22வது ஆயத். ஏன்னா நவீன உலகம் மேற்கத்தியம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் ஆரம்பத்துல நிர்வாணமாக, அறிவில்லாம, ஆ வெறும் கற்பனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. உளறி வச்சிருக்கிறாங்க வரலாற்றுல. காடுல சுத்தி திரிஞ்சான் என்பது போல காட்டுறாங்க. ஆனால் அல் குர்ஆன் மனிதனுடைய ஆரம்பத்தை எப்படி விவரிக்குதுன்னு பாருங்க. ஃபதல்லாஹுமா பி குரூரின் ஃபலம்மா தாக்க ஷஜரத பதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா தஃபிஹா யஹ்சிஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னா என்று அல்லாஹ் சொல்றான். ஷைத்தான் வந்து அவங்களை வந்து வழி தவற செஞ்சுட்டான். அவன் அந்த மரத்துடைய கனியை சுவைத்த போது அவங்களுடைய மறைவிடங்கள் வந்து அவங்களுக்கு வெளிப்படுது. உடனே அவங்க சொர்க்கத்துடைய இலைகளை கொண்டு தங்களை மூடிக்கொள்கிறார்கள். ஸோ இந்த வசனம் வந்து ஸ்டோன் ஏஜ் தியரியை எப்படி மறுக்குது என்றால், மனிதனுக்கு ஆரம்பத்திலேயே அவுரத் தன்னுடைய மறைவிடம் பற்றிய அறிவு இருந்தது. மறைக்கணும் என்ற அந்த கூச்ச உணர்வு இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிர்வாணத்தை வந்து வெட்கமானதாக உணர்ந்தாங்க. அதனாலதான் மறைக்கிறாங்க அவங்க போய். அதுவும் சொர்க்கத்துல. சொர்க்கத்துல யாரும் இல்ல இத்தனைக்கும். அவங்களுக்கு பிள்ளைகள், ஃபேமிலி எதுவும் இல்ல. இருந்தாலும் மறைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இது ஒரு மாரல் கான்ஷியஸ்னுங்க. இயல்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவன் தனியாக ஒரு ரூம்ல இருக்கிறான். யாருமே அவனை பார்க்கலனா கூட, அவன் ஒரு குருடனாக இருக்கிறான். யாருமே அவனை பார்க்க மாட்டார்கள் என்றாலும், தன்னுடைய உடலை மறைக்க அவன் விரும்புவான் ஆடைகளால். இது இயல்பான ஒரு விஷயம். மனுஷன் ஆரம்பத்திலே வெட்கம் என்றால் என்ன என்பதை அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஒழுக்கம்னா அறிஞ்சு வச்சுக்கிறான். உடலை மூட வேண்டிய அவசியத்தை அறிஞ்சவனா இருக்கிறான். இது வெறும் மிருக உணர்வு கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கலாம் இல்லையா? நியூடிட்டி பீச் மேற்கத்தியர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க? இதுதான் வந்து முன்னேற்றம் என்பது போல் காட்டுறாங்க. இது முன்னேற்றம் அல்ல. இது மோசமான நாகரிகம் இது. தௌஃபிகா யக்ஷிஃபானி என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க உடனே மூட தொடங்குனாங்க. ஆதம், ஹவ்வா அவர்கள். சோ உடை அணிவது மனுஷனுடைய இயல்பான ஃபித்ரா. நிர்வாணம் வந்து மனிதனுடைய இயல்பான நிலை கிடையாது. அது மோசமான நிலை. நவீன கால ஏத்திஸ்டிக் நாத்திக ஆந்த்ரோபாலஜி என்ன சொல்லுதுன்னா, முதல்ல மனுஷன் நிர்வாணமா இருந்தா, பின்னர் நாகரிகம் வளர்ந்த பின் உடை அணிய தொடங்கினான்னு சொல்லுது. ஆனா அல் குர்ஆன் என்ன சொல்லுது? மனிதன் ஆரம்பத்திலேயே உடலை மூட முயற்சித்தான் என்று சொல்லுது. குர்ஆன் மனிதனை ஆரம்பத்திலே அறிவுள்ளவன் என்று காட்டுகிறது. வல்லம் ஆதமல் அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். இது வந்து மொழி, அறிவு, கருத்தாக்கம், சிந்தனை, பெயரிடக்கூடிய திறன் எல்லாத்தையும் ஆரம்ப கால மனுஷன் வச்சிருந்தான். அல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்திருந்தான். இவங்க சொல்ற மாதிரி இந்த பிரிமிட்டிவ் கேவ்மேன் தியரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது பெரிய பிரச்சனை. ஏன்னா சில செக்யூலர் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப மனிதன் குகையில வாழ்ந்தான், கற்களை மட்டும் பயன்படுத்தினான், மொழி தெரியாது, ஒழுக்கம் தெரியாது, அவங்களுக்கு மதம் கிடையாது, உடை கிடையாது, பின்னர் மெதுவா சிவிலைசேஷன் வந்தது என்பதை போல காட்டுறான். ஆனா இஸ்லாமிய பார்வையில முதல் மனுஷனே நபியாக வந்தார், கல்வி அறிவோடு வந்தார், அல்லாவோடு பேசினார், அறிவு பெற்றவராக இருந்தார், குடும்ப அமைப்பு உடையவராக இருந்தார், ஒழுக்கம் கொண்டவராக இருந்தார், வெட்க உணர்வு கொண்டவராக இருந்தார், அல்லாஹுவை வணங்கிய ஓரிரை கொள்கையில் இருந்தார். நவீன காலத்துடைய மறைமுக அஜெண்டா என்னன்னா, சில மெட்டீரியலிஸ்ட் ஐடியாலஜி சித்தாந்தங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனிதனை இப்படி சித்தரிக்க விரும்புவது, மனுஷன் ஒரு உயர்ந்த படைப்பு கிடையாது, வெறும் ஒரு மிருகம் தான் அவன், பிறகுதான் வந்து உயர்நிலையை அடைந்தான் என்று மனுஷனுடைய மரியாதை கண்ணியத்தை குறைக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, டிவைன் பர்பஸ் வந்து மறைஞ்சு போயிடுது. நபிமார்கள் வரலாறு மறுக்கப்படுது. மாரல் எவல்யூஷனரி சர்வைவலாக அது மாற்றப்படுது. குர்ஆனுடைய மனித கண்ணோட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனை எல்லாம் கௌரவிச்சிருக்கான். பொறுப்பு உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன் என்று காட்டுறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதமா. நிச்சயமா நாம் ஆதமுடைய சந்ததியை கௌரவித்தோம் என்று சொல்றான். இன்னைக்கு நவீன உலகம் என்ன சொல்லுதுன்னா, பல மீடியா நிர்வாணத்தை ஃப்ரீடமாக ரீபிராண்ட் செய்து, வெக்கத்தை பேக்வர்ட்னஸ் என்று காட்டுது, மாடஸ்டியை பழமையானது என்று சொல்லுது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, உடலை மூடுவது வந்து மனுஷனுடைய ஃபித்ரா. சோ பிரிமிட்டிவ் பீஸ்டாக இல்ல மனுஷன், இறைவனுடைய நேர்வழியை பெற்று சிறந்த ஒரு படைப்பாக இருந்தான். ஸ்டோனேஜ் உடைய டூல்ஸ் இருந்திருக்கலாம். ஆரம்பத்துல மனிதன் வந்து கல் கருவி, மரக்கருவிகள், இரும்பு, வெண்கலம் இதெல்லாம் அவன் கற்றிருக்கலாம். இதெல்லாம் தொழில்நுட்ப நிலை.
மனுஷன் வந்து குகையில இருந்துலாம் உயரலங்க. மேற்கத்தியம் சொல்லக்கூடிய செக்குலர் நரேட்டிவ் கிடையாது. மாறாக மனுஷன் வந்து உயர்ந்த நிலையில படைக்கப்பட்டான். பின்னர் சில சமுதாயங்கள் விழுந்தன. இதுதான் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்டான வேர்ல்ட் வியூ கண்ணோட்டங்கள்.